எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு 3 கலர் போட்டு ஒரு பலகாரம் தான் செய்ய போறேன். அது முந்தி கல்யாணோட சாமர்த்தியோட இந்த பலகாரம் இல்லாமல் இருக்காது. ஆனா இப்ப இந்த பலகாரம் ஒரு தரம் செய்யறது இல்ல. இப்ப வாங்கோ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு நான் பச்சை மா எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால இந்த டின்பால் பனியால ஒரு கப் எடுத்திருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு பிளஜ் போட்டு இப்போ இதுக்கு ஒரு கலர் ஒன்று விடுவோம். நான் பச்சை கலர் போடுறேன். விட்டுட்டு இதை குழைப்போம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குழைப்போம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைக்க வேணும். ஓகே, இப்ப பச்சை கலர் குழைச்சாச்சுது. இதை நான் ஒரு பையில போட்டு வைக்க போறோம். கொஞ்ச நேரம் போட்டுட்டு எப்படி பையில போட்டுட்டு வைப்போம். இப்ப மற்ற மாவை குழைப்போம். கொஞ்ச நேரம் கிடக்கட்டும். ஓகே, இப்ப வாங்க முதல் குழைச்ச மாவை எடுத்து உருட்டுவோம். கீழே சாதுவா மாவை தூவி போட்டு இப்ப இந்த உருட்டுக்கட்டையால உருட்டுவோம். ஓகே, இப்ப வாங்க மா உருட்டியாச்சுது. இப்ப வட்டி எடுப்போம். ஓகே, இப்ப வட்டி எடுப்போம். ஓகே, எல்லாம் வட்டி ஆச்சுது. இப்படி ஒரு ஷேப்பில் எடுங்கோ வட்டி. இப்படியே ஒரு துண்டாவை எடுத்து வட்டி எடுத்துட்டு ஓகே, இப்ப எல்லாம் வட்டி எடுத்தாச்சு. இப்ப வாங்கோ. ஓகே, மற்ற கலரை இனி உருட்டுவோம். வாங்கோ, அதே மாதிரி 3வது மஞ்சளையும் உருட்டி எடுப்போம். ஓகே, இப்ப நாங்கள் சீனி பானி காய்ச்சுவோம். அதுக்கு நான் இந்த கப்பால 2 கப்பு சீனி எடுக்கிறேன். தண்ணி இந்த கப்பாலேயே நான் 1 கப்பு தண்ணி எடுக்கிறேன். இப்ப இத கொதிக்க விடுவோம். இப்ப பாருங்க, சீனி பானி கொதிச்சு கொண்டிருக்குது. இதுக்கு சீனி கொஞ்சம் உண்டன காய்ச்ச வேணும். அப்பதான் அந்த பலகாரத்துக்கு மேல சீனி ஊத்தி முடிய காஞ்சிருக்க அந்த சீனி பாவோட சேர்த்து அந்த பலகாரம் சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு. ஓகே, இப்ப இது சரியான பதம். இப்ப எடுக்கலாம் இத. ஓகே, இப்ப இத எடுத்து பலகாரத்துக்கு மேல ஊற்றுவோம். ஓகே, இப்ப சீனி பானி காய்ச்சி விட்டாச்சுது. இது கொஞ்சம் உருக வேணும். உடனே சாப்பிட இல்லாது கொஞ்ச நேரம் உருகாட்டும். நான் காட்டுறேன். ஓகே, பாருங்க, எங்கிட்ட பலகாரம் ரெடி ஆயிடுது. பச்சை, மஞ்சள், சிவப்பு 3 கலர்லாம் நல்ல வடிவாம இருக்குது. பார்க்க சாப்பிடவும் நல்லா இருக்கு. நான் சீனி பானி ஊத்தமுன்னமே படியர் எடுத்து கொண்டு போட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே, எல்லாருக்கும் இது பிடிக்கும் தானே. இது முந்தைய காலத்துல
கல்யாணோட சாமத்திய வீட்டில் இந்த பலகாரம் இல்லாமல் இருக்காது. இப்போ பூந்தி லட்டு அப்படி என்று கிண பலகாரங்கள் வந்தோடனே எல்லாரும் மறந்துட்டோம். ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.